ஹலோ கைஸ், இந்த காம்பவுண்டோடைய நேம் பார்த்தீங்கன்னா ஆப்டோ கப்ளர். ஆப்டோ கப்ளர் இருந்துன்னு எப்படி வச்சு சால்வ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஆப்டோ கப்ளருடைய பார்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா PC817. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 பின்ஸ் இருந்துன்னு இருக்கும். அதேமாதிரி இந்த ஆப்டோ கப்ளர்லேருந்து டாட் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து ஆப்டோ கப்ளருடைய ஃபஸ்ட்டு பின். இந்த ஆப்டோ கப்ளருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இருக்கும். இந்த 4 பின்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் ஆனோட், செகண்ட் பின் கலெக்டர், தேர்ட் பின் கேத்தோட், ஃபோர்த் பின் வந்து எமிட்டர். இது வந்து எஸ்எம்டி டைப் ஆப்டோ கப்ளர். இந்த ஆப்டோ கப்ளர் பார்த்தீங்கன்னா டாட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டாட்டை வச்சு தான் நம்ம வந்து பிசி போர்டில் கட் மார்க் வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பின் சால்வ் பண்ணிவிட்டு செகண்ட் பின், தேர்ட் பின், ஃபோர்த் பின்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அனதர் சைட்லேயும் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த பிசி போர்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பிசி போர்டு இப்படி தான் இருக்கும். இந்த பிசி போர்டில் இருக்க காம்பவுண்ட்லாம் எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான் கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருனா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட்னா கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.